இராமர் அயோத்தியில் ராமராஜ்யத்தை நடத்தி வந்தார். லக்ஷ்மணன் இராமரின் உற்ற தோழனாகவும் அவரது ஆட்சியில் முக்கிய உதவியாளராகவும் இருந்தார். இராமரின் வனவாசத்தின் போது லக்ஷ்மணன் அவரை ஒரு நிழல் போல பின்பற்றி சீதையை காக்கும் பொறுப்பை ஏற்றிருந்தார். காலதேவனின் வருகை. காலதேவன் யமன், மரணத்தின் தேவன், இராமரை சந்திக்க அயோத்திக்கு வருகிறார். அவர் இராமருடன் தனியாக பேச வேண்டும் என்று கூறுகிறார். மேலும் அவர்களின் உரையாடலை யாரும் குறுக்கிடக்கூடாது என்ற நிபந்தனை விதிக்கிறார். இந்த உரையாடல் மிகவும் இரகசியமானது என்றும் குறுக்கிடுபவர் கடுமையான தண்டனை பெறுவார் என்றும் யமன் கூறுகிறார். இராமர் நிபந்தனை ஒப்புக்கொள்கிறார். இராமர் லக்ஷ்மணனை அரண்மனை வாசலில் காவலுக்கு நிற்கச் செய்கிறார். யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று கட்டளையிடுகிறார். உரையாடலின் போது துர்வாச முனிவர் இராமரை சந்திக்க அயோத்திக்கு வருகிறார். அவர் உடனடியாக இராமரை சந்திக்க வேண்டும் என்று கூறுகிறார். இல்லையெனில் அயோத்தியை சபிப்பதாக மிரட்டுகிறார். லக்ஷ்மணனின் தர்ம சங்கடம். லக்ஷ்மணன் இராமரின் கட்டளையை மீற வேண்டாம் என்று விரும்பினாலும் துர்வாசரின் சாபத்தால் அயோத்தி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, என் சகோதரன் பாதிக்கப்படக்கூடாது என்று எண்ணி இராமரிடம் துர்வாசரின் வருகையை தெரிவிக்க உள்ளே செல்கிறார். இராமர் தனது வாக்கை நிறைவேற்ற குறுக்கிடுதல் செய்த லக்ஷ்மணனுக்கு தண்டனை விதிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆனால் லக்ஷ்மணனை இழக்க மனமில்லாத இராமர் அவரை வனவாசம் அனுப்புவதற்கு பதிலாக லக்ஷ்மணன் தன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று கூறுகிறார். லக்ஷ்மணன் தன் உயிருக்கும் மேலான அண்ணன் ராமரை பிரிவதை விட தான் உயிரை தியாகம் செய்யலாம் என துணிகிறார். இதனால் மனமுடைந்த லக்ஷ்மணன் சரையு ஆற்றங்கரைக்கு செல்கிறார். அங்கு அவர் ஜலசமாதி செய்து தனது தெய்வீக உருவமான ஆதிசேஷனாக வைகுண்டத்திற்கு திரும்புகிறார். இது ஒரு மரணமாக இல்லாமல் தெய்வீக மறைவாக கருதப்படுகிறது.